நேற்றைய முன்தினம் திருச்சியில் நடந்த திமுகவுடைய 12வது மாநில மாநாட்டில் இறந்து போன ஜெயராமன் அப்படின்னு 67 வயசு மதிக்க ஜெயராமன் அப்படின்னு அவருக்கும் அதுக்கு பிறகு சரோஜா என்ற 61 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இறந்து போயிருக்காங்க. மூச்சு திணறல் காரணமாக திமுக மாநாட்டில் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல். அதுபோக ஒரு பஸ் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் ஒரு 12 பேர் ரொம்ப இது வரைக்கும் கவலைக்கிடமாக தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு தேடி வந்திருக்கிறாங்க. அதுபோக ராமநத்தம் அந்த பகுதியில் திமுக மாநாட்டுக்கு போயிட்டு திரும்பி போனாங்க ஒரு 7 பேர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் மோசமான காயத்தோட இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் மீண்டு வருவதற்காக நாங்கள் நம்மளாம் கடவுளை பிரார்த்திப்போம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதோ இறப்பு நடக்கிறதோ சகஜம் அப்படின்னு நம்ம அதை நார்மலைஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அது இயல்பு தான். ஏன்னாட்டா ஒரு இந்த மாநாட்டுக்கு போகிறோன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், அங்கே பிரச்சனை. அதனால தான் விஜய் அவர்கள் சொல்கிறாரு, என்னுடைய மாநாட்டுக்கு உடல்நலம் குறைவாக உள்ளவங்க வராதிங்க, வயசானவங்க வர வேண்டாம்னு சொல்லுறதுக்கு தான் காரணம். அவர்களெல்லாம் தவிர்த்திடலாம். இந்த இடத்துல போய் திமுகவை குற்றம் சாட்டுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அழைச்சிட்டு வந்தாங்க, நடந்து போச்சு. ஒரு மாநாட்டுக்கு வராங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லியாக நடக்கிறதான ஆக்சிடென்ட். அதில் ஒன்றும் அவங்களுடைய குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் விஜய் மாநாட்டில் ஒன்றுக்கு போனால் ஃப்ளாஷ் நியூஸ் போடுற இந்த மீடியா எங்கே போயிருக்குன்ற கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே மாநாட்டில் விஜய் மாநாட்டில் இறந்து போன ஒருத்தர் வீட்டில் கொண்ட கேமரா வச்சு ஞாபகம் இருக்குதா? அவங்க மனைவிக்கு ஜூம் வச்சு அவங்க அழுதுதான் போட்டீங்க ஞாபகம் இருக்குதா? இப்போ எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த பொழப்புக்கு எங்காச்சும் கடையில் பெப்சி மீன் வாங்கி குடிக்கலாம். நீங்கள் சோறு தான் திங்கிறீங்களா இல்லை பீஸா பர்கர் திங்கிறீங்களான்னு கேட்குற கேள்வி ஒன்று வரும்ல. இவ்வளோ கேவலமாக ஒரு பொழப்பு பொழைச்சி அதில் திங்கிறதுக்கு உத்தரத்தில் தூக்கு மாட்டி செத்து போயிடலாம்யா. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாங்கள் அதை கவர் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. விஜய் மாநாட்டில் இறந்து போனதுக்கு கவர் பண்ணீங்களா, அதே மாதிரி கவர் பண்ண வேண்டியதானே. அதுபோக நாங்கள் சிலருக்கு வந்து எங்களுடைய ஆறுதலை தெரிவிக்க வேண்டிய எங் தாத்தா சார்பாக நாங்கள் சில ஆறுதலை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கோவையிலே நகைக்காக ஒரு மூதாட்டியை கையும் காலையும் கட்டி போட்டு அந்த பெண்ணை கொலை செஞ்சுட்டு நகை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய அனுதாபங்கள். அதுக்கு பிறகு சென்னை ராயப்பேட்டில் தனியாக வீட்டில் இருந்த ஒரு பெண்ணிடம் ஒரு காவலர் அத்துமீறி நடந்திருக்கிறார் தமிழ்நாட்டில். அவருக்கு எங்களுடைய கண்டனங்கள். அதுபோக மதுரையில் போதை ஆசாமி கல்லூரி பஸ்ஸை மறைச்சி கல்லூரி பெண்கள்கிட்ட தகராறு பண்ணியிருக்கிறார். இதே தமிழ்நாட்டில் மதுரையில். அவர்களுக்கு எங்களுடைய கண்டனம். அதற்கு பிறகு கொடுங்கையூரில் எழில் நகரில் 3 வீட்டுக்குள்ளே புகுந்து அங்கே உள்ள பெண்களை பாலியல் சீண்டல் நடந்திருக்குது. அதற்கு எங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். அதற்கு பிறகு சென்னை புளியந்தோப்பில் ஒரு ஆப்பின் மூலம் வந்து புக் பண்ண ஒரு காரில் ஒரு பெண்ணிட்ட பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. அது கேஸ் ஆகிருக்கு. அவருடைய திமுக நபருங்கிறதால இது வரைக்கும் கேஸ் புக் பண்ணலை. போலீஸ் உடனே புக் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு மானாமதுரையில் ஆகாஷ் என்ற ஒரு இளைஞர் இறந்திருக்கிறார். அவங்களுக்கு தெரியும், போலீஸ் கஸ்டடியில். அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் எங்களுடைய எங் தாத்தாட்டையும் உங்களோட கூட நிற்கும். அதற்கு பிறகு சென்னை மதுராந்தகத்தில் ஒரு 14 வயசுக்கு உட்பட்ட ஒரு பாப்பாவை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெண். அவங்க ஈஸியாக உடனே மீண்டு வரணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திப்போம். அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அடுத்து நாமக்கல் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த சிறுமியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் மீண்டு வர வேண்டும். அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அடுத்தது சிவகங்கையில் மொட்டை மாடியில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு எங்களுடைய கண்டனங்கள். அவருடைய உடனே கைது செய்யப்பட வேண்டும். அடுத்தது திருவள்ளூரில் இலங்கை தமிழர் முகாமில் தலைவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன 1000 குற்றங்கள். முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எனக்கு காமெடியாக இருக்கு. என்ன நடக்குது? ஒரு மேட்ரு பண்ணிங்க முடிச்சிட்டுனா அது ட்ரெண்ட் அனுச்சு நல்லா இருந்துச்சு. உண்மையிலே தலைவரை பொழக்கிறோம், அதிரட்டி கலப்புறோன்னு ஒன்று போட்டு விட்டீங்க, நாங்களாம் ரசிச்சோன்னு வச்சிங்களேன். ஓகே, அது எல்லா இடத்துலையும் செஞ்சு காமிக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி எங்கேயோ ஸ்கூல் போய்க்கிறாப்புல ஆள் போயிருக்கிறாளே சூன்னு உட்காந்துக்கிறாப்புல. இந்த விஜய் இடையில வந்து ஃபேமஸ் ஆனிச்சு அப்படின்னு பண்ணி விட்டாப்புல. அது மாதிரி ஒரு ட்ரெண்டாக வராமா. அங்கே டான்ஸ் பண்ணிக்கிறாங்க. யார்? ஸ்டாலின் ஃபோட்டோ போட்ட ஒரு முகத்தை வச்சுட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆள் கெட்ட உட்காந்து ரசிச்சு உட்காந்துக்கிறாப்புல. பெரிய மாசா உட்காந்து போச்சு கொடுக்குறாப்புல. வெக்கப்படணும் சார். ஏற்கனவே இந்த தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்கும்போது கூலி படம் பார்த்தீங்க ஞாபகம் இருக்குதா? அதே மாதிரி இன்னைக்கு நடக்குதே, ஊர் உலகம் சிரிச்சு நாரின்னு இருக்குது. இந்த 43 குழந்தைகள் ஃபுட் பாய்சன் ஆகி நீ கிடக்குறாங்க. அதை பார்க்க ஆள் இல்லை. ஒரு போயினுங்கிறாப்புல. எங்க டான்ஸ் ஆடுறாங்க, அதை பார்த்துக்கிறாப்புல. அன்பில் மகேஷ் எங்க போயிருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க? எங்க போயிருக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் உடனே போவீங்களாப்பா? கரூர் சேம நடக்கும்போது 5 நிமிஷத்துல போனீங்களே, எங்க போயிருக்கிறீங்க? இப்ப இந்த விஜய் மாநாட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அதில் போய் பார்க்க போனீங்க, இன்னும் போகவே இல்லை. இந்த மாநாட்டில் ஒரு 19 பேர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்க, அதை பார்க்கல. அங்கே 2 பேர் இறந்து போயிட்டாங்க மாநாட்டில், திமுக மாநாட்டில். அங்கெல்லாம் போய் நீங்கள் ஆறுதல் தெரிவிக்கவே இல்லையே. எவ்வளோ எச்சத்தனமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்து கொண்டு இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதுபோக
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விக்கு எங்களுடைய பதில்கள் எப்பொழுதுமே காத்து கொண்டு இருக்கும். கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் ஒரு அரசு பள்ளியில் 43 மாணவர்கள் ஃபுட் பாய்சனால் மதிய உணவுகளால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. சரி, இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் நடந்தது, 2 நாள் நடந்து கிடையாது. இந்த 2021 இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. நம்ம நிறைய பேர் கொண்ட ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. என்ன காரணம்? அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நிறையா டீச்சர்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க மாட்டாங்கன்னு கொண்டு சேர்த்துறாங்க. அதை நாங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். எம்எல்ஏ பையனை கொண்டு சேருங்க, இவர் பாத்தியோட்டு பையனை கொண்டு சேர்க்குறீங்க, எதுக்கு இப்படி அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு, இழுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கோம். அது எங்களுடைய கருத்துலேருந்து நாங்கள் பின்வாங்கிக்கிறோம். அப்படிலாம் வேண்டாம். உங்கள் வீட்டு குழந்தைங்க உயிரோடு இருக்கணும்ல. அரசு பள்ளியில் கொண்டு சேர்த்துட்டு இன்றைக்கி பாருங்கள், ஒரு பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டு 43 குழந்தைங்க கிடக்குதுங்க. ஏதாச்சும் நாய் பச்சா யார் காரணம்? பொத்தி வளர்க்குறோம். சின்ன குழந்தைங்க எதுவும் ஆயிடோட வளர்த்து ஏதோ ஒரு அயோக்கிய பயில இப்போ பண்ணுற கூத்துனால இன்றைக்கி இறந்து விட்டுனா வைங்களேன், நமக்கு ஒரு பிரச்சனை ஆகிடும். நம்ம வீட்டு குழந்தைங்க பாதுகாப்பாக கொண்டு சேருங்க. அதே மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம், அரசு மருத்துவமனையில் கொண்டு நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டு பாருங்கள், அரசு மருத்துவமனையில் கொண்டு டெலிவரி பாருங்கள், அது ரொம்ப அரசு மருத்துவமனை நம்ம தான் ஊக்குவிக்கணும்னு சொல்லுவோம். இன்றைக்கி 100 கர்ப்பிணி பெண்கள் போனால் ஒரு 50-60 தான் நல்லபடியாக திரும்பி வருது. அவ்வளோ பிரச்சனைகள். கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெற்று வருதுக்குள்ளே பிரசவன் கரெக்டாக வச்சுக்கிறானுங்க. இருக்கு கலைஞர் இது ஸ்டாலின் ஆட்சிலாம் வரும்டா, செத்து தாண்டா பிழைக்கணும்டானு அப்பயே வச்சுக்கிறானுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு பொண்ணு குழந்தை பெற்று வரதுக்குள்ளே படாபாடு பண்ண வேண்டியா இருக்குங்க. அவ்வளோ மோசமான இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இவ்வளோ அயோக்கியத்தனங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஆட்சி மாடலா? 43 குழந்தைங்க இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு கிடக்கு. அதில் ஒரு அம்மா ஒன்று போட்டுக்கிறாங்க. யாரு? நம்ம கோயம்புத்தூர் பாப்பா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வைஷ்ணவி. நான் போய் பார்த்தேன், அங்கே பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாகிறாங்க, எல்லாம் சிரிச்சுருக்கிறாங்க. அக்கா நாங்கள் ஜாலியாகிறோம், ஊசி படாக்கா பயமாக இருக்குது, மற்றபடி நாங்கள் ஜாலியாகிறான்னு ஒரு சொன்னாங்களா, இவங்க போட்டுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? நீ முட்டுக்கூடு வேண்டான்னு சொல்லலை. அந்த பெண்ணை நிறைய பேர் கடிச்சு கொதுவாங்க நம்ம பிள்ளைங்க போயிட்டு கீழே. அதுக்கு இன்னைக்கு விலகு பொழங்கடா, போட்டு பொழந்து விடுங்கடா. இவ்வளோ பெரிய சைக்கோ மென்டாலிட்டி உள்ள பொண்ணுங்களாம் ரொம்ப இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை சாமி. அப்படி தான் இருக்குது. கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நடிப்பு அரக்கன் திவாகருடைய ஃப்ரெண்ட் அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதே அழுவாப்பெல்லாம் கட்டி போச்சு. 1 மணி நேரம் அழுதுட்டு இருப்பாப்புல. கருசேம்பலை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் இன்றைக்கி 43 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 30 பேர் ஆண்கள், 13 பெண் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கண்டிஷன் நடந்துகிட்டே இருக்கு. நான் சொன்னேன்ல, அந்த 2021 எங்கள் ஐயா ஜாலினையா ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டு மொத்தமாக அந்த மாணவர்கள், அதாவது மதிய உணவில் பள்ளி விழுந்துச்சு, அது விழுந்துச்சு, இது விழுந்துச்சுன்னு பாதிக்கப்பட்டு வாந்தி மயக்கன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனவங்களேருந்து நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதாவது செப்டம்பர் 2021 திருச்சியில் 23 மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு நவம்பர் 2021 காஞ்சிபுரத்தில் 6. நான் கிடுக்கிட்டு சொல்கிறேன், நிறையா இருக்குது. நான் பக்கத்தில் போஸ்ட் போட்டு விட்றேன். இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுக்கிறாங்க. பிரச்சனை நடக்குது. லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. அம்மா அண்ணாச்சி கடையில் சட்டு சாமான் வாங்க போகிற லிஸ்ட்டு மாதிரி பெரிய லிஸ்ட்டாக இருக்குதுயா. டிசம்பர் 2021 கடலூரில் 13 பேரும், பிப்ரவரி 2022 பெரம்பலூரில் 25 பேரும், ஆகஸ்ட் 2022 விழுப்புரத்தில் 27 பேரும், அக்டோபர் 2022 அரியலூரில் 13 பேரும், டிசம்பர் 22 திருவண்ணாமலையில் 37 பேரும், பிப்ரவரி 2023 நாகப்பட்டினத்தில் 13 மாணவர்களும், செப்டம்பர் 2023 திருப்பத்தூரில் 19 பேரும், டிசம்பர் 2023 ராணிப்பேட்டையில் 19 பேரும், மார்ச் 2024 திருவள்ளூரில் 10 பேரும், ஆகஸ்ட் 2024 தூத்துக்குடியில் 13 பேரும், செப்டம்பர் 24 செங்கல்பட்டில் 17 பேரும், அதுபோல் பிப்ரவரி 2025 தருமபுரியில் 7 பேரும், ஜூன் 2025 கடலூரில் 3 பேரும், ஆகஸ்ட் 2025 ஒசூரில் 22 பேரும், செப்டம்பர் 2025 கள்ளக்குறிச்சியில் 47 பேரும், பிப்ரவரி 2026 தஞ்சாவூரில் 15 பேரும், மார்ச் 26 கோயம்புத்தூரில் 43 பேர்கள், மொத்தம் 403 ஸ்டூடெண்ட்ஸ்கள் இதுவரையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2021 2026 முடிய போகுது. இன்னும் முடியலை. இந்த எலெக்ஷன் முடியறதுக்கு இன்னும் 2-3 காசு மாலம் தான் இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ எங்களை பார்த்தா எப்படி சார் தெரியுது? நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம்ல, பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவரது கமெண்ட்ல போட்டிருந்தாப்புல, திகிலாக இருக்குண்ணே எனக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது திகிலாக இருக்குன்றாங்க. தமிழ்நாடு என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. எனக்கு அன்பில் மகேஷ் மேலே எனக்கு என்ன தெரியுமா கட்டும் போவோம். நீ என்னவோ ஆக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கி கொடுக்குறது கூட நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். என்றைக்குமே சப்போர்ட்டாக இருப்போம். நாங்கள் நீங்கள் இது வச்சிங்கன்னா நாங்களாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து ஆஸ்கர் வரைக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம். நோ ப்ராப்ளம். பட் என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் கல்வி அமைச்சராக இருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் உங்கள் துறையில். ஆனால் நீங்கள் பொத்தி பாதுகாக்க வேண்டிய மாணவர்களை நீங்கள் பொத்தி பாதுகாக்கணும். நீங்கள் அன்றைக்கி ஏன் கருசெம்பல் நீங்கள் கதறி அழுதிங்கன்னா உங்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, நீங்கள் அழுதிங்கலாம் வச்சுங்களேன், அதெல்லாம் ஓகே. இப்போ ஐயப்பன் தாங்கல்ல ஒரு ஸ்கூலில் பசங்க ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் வெளில உண்மையிலே பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அடுத்தது இப்போ இந்த மல்லாக்கோட்டைன்னு ஒரு ஊரில் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சில இளைஞர்களை குழந்தைங்களை கக்கஸ் கழுவுட்டுன்னு இருக்குது. அறிவு இருக்க கேவலமா இல்லை உங்களுக்கெல்லாம்? கேவலமா இல்லை? ஒரு தலித்துல இருந்து ஒரு குரூப்ல இருந்து வந்து இன்னைக்கு தான் பிள்ளைங்களை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறான்?
ஒரு தலித் சமூகத்தில இருந்து நான் இத்தனை நாள் வரைக்கும் அதை கழுவிட்டு இருந்தாண்டா, நீ கழுவக்கூடாதான்னு தானே உன் பிள்ளைய கொண்ட ஸ்கூலுக்கு அனுப்பிடுறான். நீங்க அங்க வச்சு கழுவிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய இந்த ஆட்சி மாடலா? அன்பில் மகேஷ் இதுக்கெல்லாம் நீங்க யாரு பதில் சொல்லி தானே சார் ஆகணும். அன்பில் மகேஷை கொடுங்க, முகாஸ்டாலில் கொண்டு வாங்க, உட்காந்து நீங்க வாங்க பதில் சொல்லுங்க. உங்க ஆட்சியில சமூக நீதி சமத்துவம்லாம் பேசுறீங்கல்ல, இந்த சமூக நீதியா? தலித் மாணவர்களை அழைச்சிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்பை மட்டும் நீ போயிட்டு கழுவு, கக்கூச கழுவு, சமயக்கட்டை சுத்தம் பண்ணு. இவ்வளவு கேவலமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது. மக்களே நீங்கள்லாம் முடிவு செய்யணும். நாளுக்கு நாள் இந்த அரசு அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு மிக முட்டு கொடுத்துட்டு இருக்குது தமிழக மீடியாக்கள். நான் ஐடி விட்டுருங்க, திமுக ஐடிக்கெல்லாம் போங்க, நீங்களாம் பொழைச்சு போங்கடா. நீங்கள் உங்கள் வேலையை செய்றீங்க, உங்களுக்கு கட்சி பொறுப்பு கொடுத்தா நீங்கள் அதான் பண்ணுவீங்க. அவதூறு பரப்புறது உங்களுடைய பொறுப்பு. நம்ம அதில் என்ன சொல்ல முடியும்? நம்ம அதை உடைக்க தான் முடியுமே தவிர அவனுக்கு அளவு பரப்பானுங்க. மீடியா என்ன பண்ணிட்டு இருக்கு? கொண்டு வாங்கடா சாட்டையை, உங்கள் இடுமாவனையும் கொண்டு வாங்கடா, கொண்டாந்து விட்டு ட்ரௌசரை விட்டுட்டு முள்ளு கம்பி விட்டு சட்டுன்னு இழுக்கணும். அவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பீங்க. இது வரைக்கும் சாட்டையும் இடுமானும் ஒரு வார்த்தை இந்த பிரச்சனைக்கு ஒரு வார்த்தை ஒரு ட்வீட் போடலையா? இப்போ என்ன ட்வீட் போட்டுருக்கோம்னா, விஜய் வந்து சிபிஐ வழக்கில் மாட்டிக்கிட்டாரு, இப்போ வந்து பிஜேபி கிட்ட வேலை பார்ப்பறாரு அவரு, அப்படி போட்டு இருக்கிறாங்க. நீங்க பேச வேண்டிய பிரச்சனை இது. ஒரு ட்வீட் வரல. எனக்கு செம்ம கடுப்பு. சாட்டம் நீ எவ்வளோ பேசுற, நாங்கள் டோலரேட் பண்ண போடுறோம். விஜய் அவன் இவன் அது இதுன்னு எவ்வளோ கேவலமாக பேசுறீங்க. அதெல்லாம் நாங்கள் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கோம்ல. அதே கேள்வி நீ இங்கே வைக்கணுமா இல்லையா? இதை வச்சிருந்தா நாங்கள் ஓகே, நீ நடுநிலையா இருக்கா அப்படின்னு அர்த்தம். திமுகவுக்கு முழுக்க நீங்கள் வெளில போயிட்டீங்கிறது தெரியுதா இல்லையா? உங்களை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த காம்பவுண்டு சுவர் இல்லாத அந்த மனநலம் பாதுகாப்பகத்தில இருந்து தம்பிகளோ பழிச்சு வந்துங்களா, நீங்கள் வந்த சொல்லிட்டேன். உங்களை கொண்டு அடமானம் பிரபாகரன், எங்கள் தலைவர் பிரபாகரன் பேரை வச்சு உங்களை அடமானம் வைக்கிறாங்க. எனக்கு அதான் நீ வேற ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லி அடமானம் வச்சுட்டு போனால் எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுயா. தலைவர் பிரபாகரன் பேரை சொல்லி கொண்டு அடமானம் வச்சுட்டு காசு வாங்கி கொட்டிக்கிட்டு போறான். என் பையன் நான் என்னத்த சொல்றதுனே தெரியல. ஒவ்வொரு நாளும் அவதிக்கு உட்பட்டு பயந்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க தமிழக மக்களாகிய நான் ஒன்னே ஒன்று மட்டும் தான் எங்களுடைய யங் தாத்தா டீம் மூலமா சொல்லுவோம். தற்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது சாத்தானின் ஆட்சி. உண்மையிலேயே ஒரு அசுரன், ஒரு சாத்தானுடைய ஆட்சி எப்படி இருக்கணும், நீங்கள் உங்களுடைய தலைமுறை இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தை சொல்லுவீங்க, நாங்கள் வந்து ஸ்டாலின் ஆட்சியை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம்டா, இதெல்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் எவ்வளோ ஆட்சியில் கடந்து வந்துருக்கிறோம். இந்த ஆட்சி ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குது. டிவியை ஓப்பன் பண்ணால் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு குழந்தை மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எங்கேயோ எவனாச்சும் கொண்டு கொலையாத்துக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட தமிழகத்திலேருந்து ஒரே ஒரு விடுதலை மட்டும் நமக்கு கிடைக்கும் போது, அந்த விடுதலைக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. உங்களுடைய உழைப்பை கடுமையாக போட்டுக்கொண்டிருக்க நமக்கான ஒரு விடிவு காலம் வரும் என்று நம்புங்க. மனசை தளர விடாமல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். 2026 சிறப்பான செய்கள் செஞ்சு முடிப்போம்.